கையிட்டி ஸ்டார் விளையாட்டுக் கழக கரப்பந்தாட்ட மைதான நவீனமயமாக்கலுக்கு அடிக்கல் நாட்டி வைப்பு. சிறப்பாக இடம்பெற்ற பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வேடாந்த பொங்கல் உற்சவம். பூஜ்ய ஜெயசுந்தரவுக்கு எதிரான தீர்ப்பால் போலீசில் ஏற்பட்டுள்ள குழப்பம். மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை, அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். அரசு தரப்பில் நிலவும் நீண்ட தாமதங்கள், 15,000 கைதிகளுக்கு ஏற்பட்ட சிக்கல். மீனவர்கள் மற்றும் கடற்பயணிகளுக்கான அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் இதுவரை மட்டுமே இலக்கு வைத்து விசாரணை, முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு. அனுர் அரசை கவிழ்க்கும் சதியில் ரணில், நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஆதாரம். நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பல கோடி மதிப்புள்ள வாகனங்கள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி குறித்து பிரதி அமைச்சர் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் கரப்பந்தாட்ட மைதான நவீனமயமாக்கல் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்றைய தினம் காலை 9:30 மணியளவில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார கமகேய பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கரப்பந்தாட்ட மைதான நவீனமயமாக்கல் பணிகளை அடிக்கல் நாட்டி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவனந்த ராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மர்சலிங்கம் பிரதீபன், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் திரு எஸ் கபிலன், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் திருமதி சிவகங்கா மதகுருமார்கள், பிரதேச செயலக விளையாட்டு உத்தியோகத்தர்கள், துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்துக்காக அமைச்சினால் ரூபாய் 8.9 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிதிகள் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு இடம்பெற்றது. பின்னர் வரவேற்புரை நிகழ்த்தப்பட்டதை அடுத்து கரப்பந்தாட்ட மைதான நவீனமயமாக்கல் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் அதிதிகள் உரைகள் இடம்பெற்றது. இதன் பின்னர் வேலை திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கான ஆவணத்தை விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில்குமார கமகே அவர்கள் தையிட்டி ஸ்டார் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களிடம் கையளித்தார். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்த பொங்கல் விழா நேற்று மிகச்சிறப்பாக இடம்பெற்றது. பல்வேறு சர்ச்சைகளின் பின்னர் இவ்வாலயத்தில் பல்வேறு நெருக்கடிகள், இடையூறுகளுக்கு மத்தியிலும் ஆலய வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த பொங்கல் விழா 2/8/2026 அன்று மிக சிறப்பாக இடம்பெற்றது. 2/8/2026 நேற்று காலை விசேட அபிஷேகம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து மதிய பூசை வழிபாடுகளின் பின்னர் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. குறித்த நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் பூசை வழிபாடுகளில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் பெருந்திரளான அடியவர்களும் பங்கேற்றனர். தொடர்ந்து மாலை வேளையில் நாயாறு முனியப்பர் ஆலயத்திலிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு கச்சை நேர்ந்து மடைபெறவி வளர்ந்து நேர்த்து பொங்கல் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து பூசைகள் இடம்பெற்று பரிகளம் வழிவிடுதலோடு அதிகாலை வருடாந்த பொங்கல் இனிதே நிறைவடைந்தது. குறித்த பொங்கல் நிகழ்வுக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட நீதிமன்ற கட்டளை அங்கு காட்சிப்படுத்திய கொக்குழாய் போலீசார் அங்கு கடமையிலும் ஈடுபட்டனர். எனினும் எவ்வித இடையூறுமின்றி 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு சிறிது நேரத்திற்கு பின்னர் போலீஸ் மா அதிபருக்கும் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்களுக்கும் இடையே வாட்ஸ்அப் குழுவில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. அதில் இந்த தீர்ப்பு நாட்டின் போலீஸ் அதிகாரிகள் மீது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிடுகையில், நபர் ஒருவர் தனக்கு மற்றொரு நபரால் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீசில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அவ்வாறு முறைப்பாடு செய்த நபர் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சுட்டிக்காட்டிய நபராலேயே கொல்லப்பட்டால் போலீஸ் அதிகாரிக்கே மரண தண்டனை கிடைக்கும் நிலை ஏற்படும் என கூறியுள்ளார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் போலீசில் கடமையாற்றுவது ஆபத்தான நிலைமை என்று அவர் மேலும் தெரிவித்தார். மற்றொரு பிரதி போலீஸ் மா அதிபர் இதனை குறிப்பிட்ட கருத்து, போலீஸ் மா அதிபராக பதவி வகிப்பது இதன் மூலம் பாரிய அபாயத்தை பொறுப்பேற்பதாக மாறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அந்த குழு விவாதத்தில் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் முன்வைத்த கருத்துக்களுடன் உடன்பட்ட போலீஸ் மா அதிபர் ஜனாதிபதியுடன் இந்த நிலைமை குறித்து விவாதிப்பதாக தெரிவித்துள்ளார்.
இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து வேறு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விதி தனக்கும் வரக்கூடும் என்ற பயம் பொலிஸ் மா அதிபருக்கு பெரும்பாலான பிரதி பொலிஸ் மா அதிபர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த வழியில் போலீஸை கொண்டு செல்ல முடியாது, போலீஸை விட்டு விலகிச் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு ஆதரவான போலீஸ் அதிகாரிகள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள குழுவினரும் இதனால் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்டு வேலை செய்து இறுதியில் பூஜிதவுக்கு நடந்ததே நடக்கும் என்ற கருத்து போலீசாருக்குள் பலமாக உருவெடுத்துள்ளதால் போலீஸ் துறை பெரும் சரிவை சந்திக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் மீது போலீசாருக்குள் இருந்த கடும் அதிருப்தி இதன் மூலம் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அதற்கமைய அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய மலைநாட்டில் பெய்யும் கனமழையின் காரணமாக காசல்டி மற்றும் மௌசாகலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் நிரம்பி வழியும் அளவை நெருங்கி வருவதாகவும் குறித்த நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள 22 சிறைகளில் போதைப்பொருள் சோதனை அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட நீண்ட தாமதங்கள் காரணமாக 15,117 சந்தேக நபர்கள் விடுதலை பெற முடியவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட சிறிய அபராதங்களை கூட செலுத்த முடியாததால் 28 சிறைகளில் உள்ள 1940 கைதிகள் மேலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அமைப்பில் நிலவும் கடுமையான நெரிசலுக்கு இந்த பிரச்சினைகளே முக்கிய காரணம் என தேசிய தணிக்கை அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. போதைப்பொருள் பயன்பாடு, வைத்திருத்தல் மற்றும் விற்பனைக்காக கைது செய்யப்பட்ட கைதிகள் மற்ற கைதிகளிடமிருந்து பிரிக்க தவறியமையும் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றவாளிகள் பாதாள உலக செயற்பாட்டாளர்களுடன் ஒன்றாக தடுத்து வைக்கப்படுவதால் சிறைக்குள் பாதாள உலக நடவடிக்கைகள் அதிகரித்து இது சமூகத்துக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை உருவாக்க வழிவகுத்துள்ளது என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை மீன்பிடி நடவடிக்கைகளில் அல்லது கடற்பயணங்களிலோ ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இந்த எச்சரிக்கையானது நாளை மாலை 8 மணி வரை அமுலில் இருக்கும். காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் இக்கடற்பரப்பும் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். கடலில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகத்தினர் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் பெருமையை மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரணை வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு திறந்து வைக்கப்பட உள்ளது. நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு எதிர்வரும் 6ஆம் திகதி தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு காணவுள்ளது. இதனை முன்னிட்டு அன்று காலை 10:30 மணிக்கு சட்டநாத சிவன் கோவிலிருந்து சமய அனுஷ்டானங்களுடன் நெல்மணிகள் நிரப்பிய பெட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காலை மாட்டு வண்டில்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க வளைவை நோக்கி புறப்படும். அதனைத் தொடர்ந்து தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்துடன் வரும் காலை மாட்டு வண்டில் முதன்முறையாக புதிய வளைவினூடாக செல்லும். அந்த மங்கள நிகழ்வின் மூலம் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு காணும். யாழ்ப்பாணத்தின் கந்தபுராண மரபையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் எடுத்தியம்பும் வகையில் இவ்வளைவு வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலிச்சம்பிக்க ரணவக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு பெரும் வேதனை நிகழ்கிறது. மிக தெளிவான எச்சரிக்கைகளும் முன் அறிவிப்புகளும் கிடைத்திருந்த போதிலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு காவல்துறையினரோ அல்லது ஏனைய பொறுப்பு வாய்ந்த தரப்பினரோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் பூஜ்ய ஜெயசுந்தர மற்றும் கேமசுரி பெர்னாண்டோ ஆகியோர் மட்டுமன்றி பல அரசு அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில்
இருவரை மட்டும் இலக்கு வைத்து தண்டிப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்றும் குறித்த முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும். குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் தாய்நாட்டின் மீது பெற்றுக்கொண்ட மௌலவிகள் சிலர் சட்டமாதிப திணைக்களத்துக்கு சென்று இது குறித்து முறைப்பாடு செய்ததாக அக்காலப்பகுதியில் நீதியமைச்சராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். இதன் மூலம் சட்டமாதிப திணைக்களமும் அது தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்பது புலனாகிறது. எனவே அக்காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய பூரண விசாரணை செய்யப்பட வேண்டும். அதை விடுத்து ஒரு சிலரை மட்டும் பலிக்கடா ஆக்கிவிட்டு பிரச்சினையை தீர்த்துவிட்டதாக காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். சமகால அரசாங்கத்தில் நாட்டில் ஏற்படும் பல்வேறு அசம்பாவிதங்களின் பின்னணியில் மறைமுக ஆதிக்க கட்டமைப்பு செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பின்னணி குறித்து இலங்கை போலீசாரை அரசியலிலிருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியுமான ஐ தர்மபால அம்பலப்படுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜு அமரசூரிய உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இரகசிய சந்திப்பு தொடர்பான புகைப்படம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகைப்படம் மூலம் நாட்டின் மறைமுக ஆதிக்க கட்டமைப்பு குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக ஐ தர்மபால சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் அந்த புகைப்படத்தில் ரணில் விக்ரமசிங்க மது கோப்பையுடன் கைகள் வைத்துக்கொண்டு சிகரெட் புகைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடன் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜ் அமரசூரிய உள்ளிட்ட உயர் தரப்பினர் கலந்துரையாடும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்த சந்திப்பானது சாதாரண பாமர மக்களுக்காக நடாத்தப்பட்டதல்ல. தங்களைச் சேர்ந்த உயர் வர்க்கத்தினருக்கு ஏதேனும் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் ஏற்படும் போது இவ்வாறான கூட்டத்தினர் உடனடியாக ஒன்றிணைந்து அதை பாதுகாக்கும் நோக்கில் செயற்படும் ஒன்றாகும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்று நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும். அதற்குள் அரசு அதிகாரிகள், உயர்மட்ட போலீஸ் மற்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் முக்கிய தொழிலதிபர்களை உள்ளடக்கிய ஒரு மறைமுக சக்தியாக தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. மகர மற்றும் நீர்கொழும்பு போன்ற சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக அரங்கேறும் குழப்பங்கள் மற்றும் அசம்பாவிதங்களுக்கு பின்னால் இந்த மறைமுக ஆதிக்க கட்டமைப்பின் சூழ்ச்சிகள் உள்ளது. அரசாங்கம் இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். சமகால அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுத்தாலும் இந்த உயர்மட்ட குழாமினர் தங்களது வர்க்கத்தினரை பாதுகாப்பதற்காகவும் வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்புவதற்காகவும் தொடர்ந்து பல்வேறு முட்டுக்கட்டைகள் போட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 1.254 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த நாட்டின் முதல் 6 மாதங்களில் நாட்டின் வாகன இறக்குமதி செலவீனம் 318 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இது குறைந்துள்ளதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை மத்திய வங்கியின் தரவு அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 182 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் வாகன இறக்குமதி செலவீனத்தில் 27.1% அல்லது 2276 மில்லியன் ரூபாயில் குறைவாகும். இருப்பினும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 163 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நாட்டின் வாகன இறக்குமதி செலவு 638 கோடி ரூபாவாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 157 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. வடக்கில் மட்டுமின்றி தெற்கிலும் பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு தெற்கென வேறுபாடுகளின்றி அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்தார். அத்துடன் ஊடகவியலாளர்கள் கடத்தல் மற்றும் கொலை செய்யப்பட்டமை போன்றனவற்றுடன் தொடர்புடைய அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தண்டனை பெறுவார்கள் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின் வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பிராந்திய ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கையிடலின் போது எதிர்நோக்கும் கஷ்டங்கள் தொடர்பிலும் எமக்கு தெரியும். ஊடகவியலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் அரச ஊடக நிறுவனங்களுடன் கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை பெற முடியும். ஏனைய ஊடக நிறுவனங்களும் சரியான முறையில் ஊடகவியலாளர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் கொண்டு வர உள்ளேன். இதை ஒரு வருடத்துக்கு மட்டும் வழங்காது தொடர்ச்சியாக வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான புலமை பரிசுகள், கடன் திட்டங்களை வழங்குவது தொடர்பில் ஊடகவியலாளர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை நாம் பரிசீலித்து சிறந்த தீர்வினை வழங்க உள்ளோம். கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது ஊடகவியலாளர்களுக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
எமது அரசாங்கம் 2009ஆம் ஆண்டுக்குள் வீடற்ற அனைவருக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைவாக ஊடகவியலாளர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் வீட்டுத் திட்டம் கிடைக்கும். அத்துடன் கடத்தப்பட்ட, காணாமல் ஆக்கப்பட்ட, கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சினைகள் 20 வருடங்களுக்கு மேலாக உள்ளது. நாம் பல வழக்குகளை தற்போது துரிதப்படுத்தி நீதியை பெற்றுக் கொடுக்கின்றோம். தேங்கியுள்ள வழக்குகளை துரிதமாக முடிப்பதற்காகவே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க யோசனை முன்வைத்தோம். கடத்தப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீதியை பெற்று ஆதாரங்கள் பல இல்லை. அவற்றை திரட்ட வேண்டியுள்ளது. அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும். ஆதாரங்கள் தேவை. அதன் மூலமே நீதியை பெற முடியும். இருப்பினும் குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் வேறு வகையில் பல சம்பவங்களுடன் தொடர்புபட்டுள்ளனர். அவர்கள் அதில் தண்டனை பெறுவார்கள். அந்த வகையில் ஊடகவியலாளர்கள் கடத்தல் மற்றும் கொலை செய்யப்பட்டமை போன்றவற்றுடன் தொடர்புடைய அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தண்டனை பெறுவார்கள். வடக்கில் மட்டுமன்றி தெற்கிலும் பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் உள்ளனர். எனவே இதனை நாம் வடக்கு, கிழக்கு, தெற்கென வேறுபாடுகளின்றி அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்போம். எமது அரசாங்கம் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஊடக நிறுவனங்களுடன் பேசி அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.